வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, உங்கள் வீட்டிலும் மகாலட்சுமி வாழ்கிறாள், அதை உணர்த்தும் சில குறிப்புகள். அடுத்தது, செல்வ வளம் பெருகிட சுலபமான சில முறைகள் பார்க்க போகிறோம். இந்து மதத்தோட 18 புராணங்களின் அடிப்படையில் மனிதர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அழகும் தைரியமும், வேலை திறமையுள்ளோர், வேலை செய்து கொண்டிருப்போர், கோபம் இல்லாதவர், தெய்வ சக்தியுள்ளோர், நன்றி மறவாதோர், புலன்களை அடக்கியோர், சத்வகுணம் கொண்டவர்கள், பயனை கருதாமல் தர்மத்தை அனுஷ்டிப்போர், தர்மம் தெரிந்து அதன்படி நடப்போர், காலத்தை வீணாக்காதோர், தியானம் தத்துவ ஞானத்தை விரும்புவோர் மற்றும் பசுக்கள், வேத பிராமணர்களிடம் அன்பும் ஆதரவுமாக உள்ளவர்கள் ஆகியோர்களிடம் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். குறிப்பாக தீபம் வைத்த வேளையில் துர்வார்த்தை பேசாத வீடுகளிலும், வீட்டிலுள்ள பாத்திரங்களையும் சுத்தமாக வைப்பவர்கள் வீட்டிலும், தானியங்களை சிதறவிடாத வீடுகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். பெரியோர்களுக்கு பணிவிடை செய்யும் அடக்கமும் பொறுமையும் கடமை உணர்வும் தர்மத்தின் சிரத்தையும் உள்ள பெண்களிடமும், பகலில் வில்வ மரம் மற்றும் துளசியின் அடியிலும் கூட மகாலட்சுமி வாசம் செய்கிறார். யாரிடத்தில் வசிக்க மாட்டாள் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், புராணங்களின் அடிப்படையில் அதற்கான பதிலும் கூறுகிறார்கள். பண்டங்களை வீணடிப்போர், கோபம் உள்ளோர், தேவதைகள், பெரியோர்கள், உண்மையுள்ள வேத பிராமணர்களை பூஜிக்காத மற்றும் மரியாதை செய்யாத பெண்களிடமும், நல்ல கணவனுக்கு எதிராகவோ விரோதமாகவோ இருக்கும் பெண்களிடமும், எப்போதும் படுத்திருப்பவர்களும், சதா அழுகையும் துக்கமும் தூக்கமும் உள்ள பெண்களிடமும் யாரிடத்திலும் வசிக்க மாட்டாள், இருக்கவும் மாட்டாள். வாசற்படியில் தலை வைத்து தூங்குகிற வீடுகளிலும், நடக்கும் போது தொம் என்று பூமி அதிர நடக்கும் பெண்களின் இல்லங்களிலும் கூட மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள். அடுத்தது, செல்வம் பெருகிட என்னென்ன வழிமுறைகள்னா பொதுவாக யாராயிருந்தாலும் செல்வ செழிப்பை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அத்தகைய செல்வ செழிப்பை எளிதில் அடைவதற்கான சில வழிமுறைகள். செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது. வீட்டில் ஆடைகள், துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது. பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும், புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பதும் அவசியம். வீட்டிற்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும். ஒருபோதும் வீட்டில் இல்லை, மாட்டேன், நாசமா போச்சு, முடியாது, விளங்காது இது போன்ற அவச்சொல்லை எப்போதுமே பேசக்கூடாது. பிரதி வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 மணிக்குள் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து தீபம் ஏற்றிட வேண்டும். இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. வீட்டில் ஒருபோதும் பெண்கள் அழக்கூடாது. அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது என்பர். 3 நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்து வைக்கக்கூடாது. ஒரு ஆடையை 2 முறைக்கு மேல் அல்லது 2 நாட்களுக்கு மேல் அணிந்திருந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் என்பதும் அனுபவ உண்மை. நன்றி.